முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திமுகக்காரர் கேஸை போட்டு அவங்க புலனாய்வு கழகம் வந்து சிபி புலனாய்வு கழகம் என்னவோ 2-3 உருப்படி உள்ள ஆடு வருமானத்துறை பூரா அது தண்டனமாகி கொடுக்காது. கேஸ் நடத்தினால வீணாக போயிடு. அதனால் இவங்க திமுகக்காரர் என்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுட்டு வேலை பண்ணி ஒழுங்கு பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் ஒழுங்கு பண்ணுங்கிறது. திமுகக்காரன்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு உங்கள் கையில் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? மீண்டும் எம்மங்கிட்ட கொண்டு போய் தலை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. தெம்மங்கலத்துக்காரங்க போய் தலை கொடுத்த மாதிரி தான் ஜனங்களை கொண்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டுமே அப்படி விட்டுட்டு போகாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதோ சப்ளை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் மூச்சு இல்லாமல் பேசுறதுக்கு அதுக்கு அவங்க ஆளுகவே வச்சுக்கோங்க. வைகோ வாட்டை திருப்பி பேசுகிற ஆளுங்க நிறைய ஆளுகள் உள்ள இருக்கிறாங்க. தினகரை இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்குமே என்ன பண்ணாலும் பண்ணி கொடுத்துட்டு ஒழுக்கமாக ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டுங்க. இப்போது 1 மாதம் கூட ஆகலை. அதெல்லாம் நங்கூர் பாய்க்கிற மாதிரி படகை படகை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போய் ஒவ்வொன்றுமா இத்தனையை பிடிச்சி போட்டோம்னா அது ஏற்கனவே பிடிச்சவனே இருக்கிறாங்க. அப்போ புலனாய்வு கழகத்துக்கு சிபி புலனாய்வு அமலாக்கத்துறை எந்த துறைக்கும் வேலை கொடுக்காதீங்க. எந்த மேசத்துக்கும் வேலை கொடுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போலீஸ் கமிஷனருக்கே வேலை கொடுக்காதீங்க. போலீஸ் உண்டு ஏற்று சப் இன்ஸ்பெக்டரோட வேலை கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடு நீங்கள் அதை விட்டு போட்டு மேலே போனீங்கன்னா அவங்க உங்கள் மயர் பிடிச்சிக்குவாங்க. முழுங்கவே கொண்டு போய் ஏற்றிடுவாங்க. என்ன சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிளோடையே நிறுத்திட்டாத்த தமிழ்நாடு வாழு. நீங்கள் பெரிய ஆளுக்கு மேலே போனோம்னா சிபி புலனாய்வு கழகம் அவங்க 6 மாதத்துக்கு வாய்தா போடுவாள். நீதிபதி 10 வருஷத்துக்கு வாய்தா போடுவாள். இப்போ ஜெயலலிதா காசுக்கு என்னாச்சு? அது எத்தனை பேர் 9 பேர் குறையாச்சு. ஏதாச்சும் தமிழ்நாட்டில் அதனால் வீணாக போயிடு. இப்போ அதன்படி எடப்பாடி பெரிய மிஷினாக தானே ஆடிட்டு இருக்கிறாரு. நீ விஜய் லாட்டரி இருக்காது சொல்கிற மாதிரி அவங்க கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பார். நீங்கள் உஷாராக உங்கள் கட்சியிலே வந்திருக்குது. கொஞ்சம் பழக்கம் இதெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட ஐடியா கேட்டு அந்த லாட்டரி சீட்கார் பையன் கேட்காதீங்க. மற்ற ஆளுகளுக்கு தனியாக கூட்டம் போட்டு அது எப்படி பண்ணலாம்னா அவங்க படிச்சீங்க. நிறைய பேர் உங்களுக்கு யூடியூப் சேனல்லையே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கேளுங்க. எல்லாம் கேட்டாக்க நம்ம நாட்டை பண்ணிகிட்டே ஓட்ட முடியும். இது பண்ணிகிட்டே நேரத்தில் விட்டு கட்டுறதுக்கு என்ன பழமை தெரியுமா? கவலை ஓட்டிகிட்டு இருந்தால் மாடி இழுத்துட்டு இருந்தால் அப்போ தோட்டமே காலியாக இருக்குது. அதை விட்டு கட்டுறதுக்கு பழமை. வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம். வணக்கம்.